சிம்பா, என்ன காரியம் பண்ணிட்ட? நெரிசல நான் மாட்டிக்கிட்டேன். அப்பா காப்பாத்த வந்தார், தெரியாம இப்படி ஆயிடுச்சு. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது சிம்பா, யாரும் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ராஜா இறந்துட்டாரு, நீ மட்டும் இங்க இல்லனா அவர் இன்னும் உயிரோட இருந்திருப்பாரு. உங்க அப்பா உன்னை எப்படி நம்பினாரு, எத்தனை முறை உன்னை மன்னிச்சு விட்டு இருப்பாரு. இதுதான் நீ அவருக்கு காட்ட நன்றியா? இல்ல, தெரியல, நான் தெரியாம பண்ணிட்டேன். உங்க அம்மா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு அப்பாவையே இரக்கம் இல்லாம கொன்ன மகனாவா, இல்ல ராஜாவையே கொன்ன கொலகாரனாவா? நான் என்ன செய்யணும் சித்தப்பா? ஓடு, ஓடிப்போ சிம்பா. இங்கிருந்து போயிடு, திரும்ப எப்பவும் வந்துடாத. கொன்னுடுங்க. போனத்தை பார்க்காம திரும்ப வந்துடாதீங்க. ஆரம்பிச்சிட்டாண்டா. மன்னிச்சுங்க, மறந்துட்டேன். அந்த பயம் எப்பவும் இருக்கட்டும். சரி, இங்கிருந்து விழுந்தா யாராலையும் பிழைக்க முடியாது. இத கேளு, அவகிட்ட என்ன சொல்றோம்னா கீழே இறங்கணும், அவனை கடிச்சு முழுங்கணும். ஆஹா, நல்லா புரிஞ்சது. நம்ம போய் சாப்பிடலாமா? சாப்பிட போறதில்ல பக்கி, சிம்பா செத்துட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். புழுக போறோம்னு சொல்லு.